மார்னிங். வணக்கம் மக்களே. திருநெல்வேலி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி எபிசோட பார்த்துட்டு சொல்கிறேன். சித்தப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதனால் நீ கவலைப்படாத சித்தி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. சித்தி கையெடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. பார்த்துக்கிட்டா ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன், யார் விஜய் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன். சார் சொல்லுங்கள் அப்படின்றாரு. இவர் சந்தோஷமாக கேஷுவலாக தான் பேசுகிறாரு. அவர் வந்து, சார் இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டீங்களா சார்? என்ன நியூஸ்? இல்லை சார், இந்த மாதிரி வெண்ணிலா பற்றி ஏதோ தப்பாக பேசுகிறாங்க சார். ஏதோ நியூஸ் வேறு மாதிரி வருது சார். ஏதோ சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி வராது, தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, சூசைடா? என்ன பண்ணுறது? காவேரி வீட்டில் ஓப்பன் பண்ணால் காவேரி வீட்டிலலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அக்கா தங்கச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா என்ட்ரி என்னடி குளிச்சுட்டு ரெடியாக இருக்க, எங்கே போகிறேன்? எக்ஸிபிஷன் போகணுமா அப்படின்னு கேட்க. ஆமாம்மா, அவள் நைட்லாம் உட்காந்து ரெடி பண்ணியிருக்கா. நைட்லாம் உட்காந்து எக்ஸிபிஷனில் ரெடி பண்ணாலாம். அவங்க ரெண்டு பேரும் விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருந்ததை சொல்ல முடியாதுல்ல. எக்ஸிபிஷன் ரெடி பண்ணியிருக்கான், அதனால் அவங்க எக்ஸிபிஷன் போகணும், முக்கியமான ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அப்போ டக்குன்னு மாமா என்ட்ரி பதறடிச்சு ஓடியாராங்க. ஓடி வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தயங்குறாரு, அம்மா இருக்கிறதுனால. என்ன சொல்லுங்கள், என்ன மேட்ரு சொல்லுங்கன்னு கேட்க. இல்லை, இந்த மாதிரி காவேரி வந்து சரி வெண்ணிலா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாலும், தற்கொலை பண்ணி முயற்சி பண்ணியிருக்கலாம், மாடியில் வந்து குதிச்சிட்டாலாம். ஐயோ, மாடியில் வந்து குதிச்சிட்டாலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு நைஸாக என்ன பண்ணுறா, காவேரி நலிவி அப்படியே வெளியில் போயிடுறான். வெளியில் போய் நடந்து வந்துகிட்டு இருக்கா. டக்குன்னு ஜீப் வந்து நிற்கிது. பதறிட்டா. ஏறி வா, உள்ள வா. என்ன உள்ள வாங்க, உட்கார். அப்படியே சைலண்டாக போவேன். ஏங்க, என்னங்க இந்த வெண்ணிலா? ஆமாம், சரி, இப்போது அதான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அட்வொகேட் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டார் ஃபோனை. இப்போ வந்து இந்த சிம்மை வச்சுக்கோ, என்கிட்ட பேசுகிறதா அந்த சிம்மில் பேசு. எப்படியும் போலீஸ் என்னை தேடி வருவாங்க, உன்னையும் தேடி வருவாங்க, அதனால் வந்து எக்ஸிபிஷனுக்கு போ அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு இருக்கு பாரு, முட்டாள்தனம் பண்ணுது. சரின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு விஜய் போயிட்டாப்புல. இவங்க சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறாங்களாம். டக்குனு எந்த ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் நான் அழுதுட்டு கிடையாது, கண்ணீர் கம்பளமாக அழுதுட்டு கிடையாது. ஏங்க, நேற்று கூட தைரியமாக தானே பேசினாங்க, என்னாச்சு? நிஜமாலே சூசைட் அட்டன் பண்ணாலும் கேட்டேன். எனக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. பசுபதி நீ மிரட்டினது, ஏதாவது சொன்ன உங்கள் குடும்பத்தோட சங்கரத்துறேன், ஏதாவது சொல்ல போய் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு
ஏதாவது வந்து மிரட்டுவானா, இல்லை பசுபதி ஹாஸ்பிட்டலுக்கு வருவானா,